நம்ம எல்லாருக்குமே ஒரு சில காலகட்டங்களில் பார்த்தோன்னா ஜெபமாலை ஜெபிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆண்டவரோட பிரசன்னத்தை உணர்வோம். ரொம்ப அவர் கூட மாதா கூடயும் நெருக்கமாக இருக்கிற மாதிரி உணர்வோம். அப்போல்லாம் ஜெபமாலை ஜெபிக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். ஆனால் ஒரு சில காலகட்டங்களில் சொல்லப்போனால் பெரும்பாலான நேரங்களில் நம்ம நிறைய பிஸியாக இருக்கும்போது ஜெபமாலை ஜெபிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், இல்லை ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அந்த அனுபவங்களுக்குள்ள நம்மளால் முடிஞ்சளவு முயற்சி செஞ்சு எப்படி அந்த ஜெபமாலையை இன்னும் நன்றாக ஜெபிக்கலாம், அதே போல் ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கும்போது அதுலேருந்து முழு பலனை இன்னும் நம்ம எப்படி அந்த காலகட்டங்களில், அந்த ட்ரையான போர் அடிக்கிற காலகட்டங்களில், கஷ்டமாக இருக்கக்கூடிய நேரங்களில் கூட ஜெபமாலையை முழுமையாக நன்றாக ஜெபிப்பதற்கான 3 டிப்ஸ், ஒரு 3 குறிப்புகளை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜெபமாலை உயிரோட்டமாக இருக்க வேண்டும், அதை நம்ம நன்றாக ஜெபிக்க வேண்டும், அதிலிருந்து முழு பலனை நம்ம பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லும்போது நமக்கு தெரியும் ஜெபமாலையில் 2 பகுதிகள் இருக்குது. ஒன்று வோக்கல் பார்ட், வாய் வழி ஜெபங்கள், நம்ம சொல்லக்கூடிய ஜெபங்கள், அருள் நிறைந்த மரிய ஜெபம், விண்ணுலகில் இருக்கீங்க தந்தைய ஜெபம், இந்த ஜெபங்கள் எல்லாமே வாய் வழி ஜெபங்கள். இன்னொரு பகுதி இருக்குது ஜெபமாலைக்கு, அதுதான் தியான பகுதி, மெடிடேட்டிவ் பார்ட். அதில் நம்ம ஆண்டவரனுடைய வாழ்வு, அவருடைய பிறப்புலேருந்து அவருடைய உயிர்ப்பு, விண்ணேற்றம், மாதாவுடைய விண்ணேற்றம் வரைக்கும் அவருடைய பாடுகள், அவருடைய வாழ்வு எல்லாத்தையுமே நம்ம மறையுண்மைகளாக மனசில், சிந்தையில் தியானிப்பது தான் அந்த தியான பகுதி. இமேஜினேஷன் பண்ணி நம்ம தியானிக்கிறது தான் மெடிடேட்டிவ் பார்ட். ஸோ நம்ம உயிரோட்டமாக ஜெபமாலை இருக்க வேண்டும் என்றால் இந்த வாய்வழி ஜெபத்தையும் இந்த தியான நிலை ஜெபத்தையும் முடிஞ்சளவு நம்ம சைட்லேருந்து முடிஞ்சளவு நம்மளுடைய எஃபர்ட்டை போட்டு நன்றாக ஜெபிக்க முயற்சி செய்யணும். அப்படி ஜெபிப்பதற்கு உதவியாக இருக்கக்கூடிய இந்த 3 டிப்ஸில் முதல் டிப்ஸ் என்ன அப்படின்னாக்க, எல்லா புனிதர்களுமே, குறிப்பாக புனித அவில தெரேசா, புனித லோயலா இன்னாசியார், புனித பிரான்சிஸ் அலேசியார், புனித அல்ஃபோன்சஸ் லிகரி, புனித சிலுவை அருளப்பர், இப்படி மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர்ஸ், இந்த ஆன்மீக வாழ்வில் மிக உயரிய படியில் ஜப வாழ்வில் இருந்தவங்க எல்லாருமே சொல்லக்கூடிய முதல் டிப் என்ன அப்படின்னாக்க, முதல் குறிப்பு என்ன அப்படின்னா, ஜெபமாலையை நம்ம ஜெபிக்கும்போது அதற்கான ஒரு துவக்கமாக நம்ம தயாரிக்க வேண்டும். அப்போ அந்த முதல் டிப் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, நம்ம தவறாக புரிந்து கொண்டிருப்பது, இல்லை நம்ம மேலோட்டமாக நம்ம செய்யக்கூடிய ஒரு தவறு என்ன அப்படின்னாக்க, அந்த சைடு நம்ம ஜெபமாலை ஜெபிக்கும் போது ஏதோ செவுத்துக்கிட்ட ஜெபிக்கிறோம், அல்லது கண்மூடித்தனமாக ஆண்டவர் இருக்கார், நம்மளை பார்க்குறார் அப்படின்னு சொல்லி மேலோட்டமாக நம்ம நம்புகிறோமே ஒழிய, முழுமையாக ஆண்டவர், மாதா, நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும்னு நம்ம எப்போ முடிவெடுத்து முழங்கால் படியிடுகிறோமோ அந்த செகண்டே அவங்க நம்மை பார்க்கிறார்கள், நம்மளுடைய ஜெபங்களை கேட்கிறார்கள் அப்படின்ற அந்த ஒரு ஆழமான விசுவாசம் இல்லாமல் நம்ம ஜெபிக்க துவங்கும் போது அந்த ஜெபமாலை ட்ரையாக இருக்கும், போர் அடிக்கும், அது ஒரு உயிரோட்டமாகவே இருக்காது. அப்போ எப்படி நம்ம அந்த விசுவாசத்துக்குள்ளே வர்றது, ஆழமான விசுவாசத்துக்குள்ளே முதல்ல போய் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கணும்னு முட்டி போட்டோன்னே மட நம்ம விசுவாச பிரமாணத்தையோ இல்லை பரிசுத்தாவியினர் ஜெபத்தையோ துவக்க ஜெபங்களையோ நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடக்கூடாது. முதல்ல முட்டி போட்டோன்னா அமைதியாக கண்ணை மூடி, எல்லா புனிதர்களுமே சொல்கிறாங்க, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர வேண்டும். நம்ம கண்ணில், மனக்கண்ணில், நம்மளுடைய சிந்தையில் இமேஜின் பண்ணணும், நம்மளே கற்பனை செய்ய வேண்டும். நம்ம உதாரணத்துக்கு நம்ம பரலோகத்தை, ஆண்டவர், மாதா, இயேசு எல்லார்கிட்டையுமே சேர்ந்து ஆவினவர் ஜெபத்தை ஜெபிக்கிறோம், இல்லை விசுவாச பிரமாணத்தை ஜெபிக்கிறோம் அப்படின்னா முதல்ல கண்ணை மூடி விண்ணகம் நம்மை பார்க்கிறதை நம்ம ஒரு நிமிஷம் உணர வேண்டும். அதை நம்ம தியானிக்க வேண்டும், கற்பனை செய்ய வேண்டும். பரலோகம் எப்படி இருக்கும் அப்படின்றத வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் நம்ம வாசிக்கலாம், அதை வாசி தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடத்துல அந்த அரியணையில் தந்தையம் இறைவன் இருக்கார், அவருக்கு வலதுபுறத்தில் ஆண்டவர் இயேசு, அவருடைய வலதுபுறத்தில் தெய்வமாதா அமர்ந்திருக்காங்க, கோடி கோடியான வானதூதர்கள், புனிதர்கள், அன்னை தெரேசா, ஜான் போஸ்கோ, இன்னாசியார், சவேரியார், எல்லா புனிதர்களுமே இருக்கிறாங்க, புனித ஜான் பால் II. அப்படிப்பட்ட அந்த ஒரு சங்கமத்தில், அந்த ஒரு சபையில் நம்ம முழங்கால் படிகிட்ருக்கோம் அப்படின்ற அந்த ஒரு உணர்த்துதல், எது நமக்கு எப்படி தோணுதோ ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதற்கு எப்படி வேணாலும் நம்ம கற்பனை செய்து கொள்ளலாம். இது ஒரு உதாரணம் தான். இந்த மாதிரி நம்ம கற்பனை செய்யும்போது ஆண்டவர் நம்மை பார்க்கிறார், அந்த மொத்த விண்ணகமும் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. இப்போது ஒரு 60 வினாடிகளாவது, ஒரு நிமிடமாவது மனசை அமைதிப்படுத்தி எல்லா நம்ம நிறையா வேலைகளை செஞ்சிட்ருப்போம். அதே ஒரு ஃபாஸ்ட்டில் அதே ஒரு மனநிலையில் நம்ம ஜபிக்க ஆரம்பித்தோம்னா, அந்த துவக்கம் தப்பாக இருந்துச்சுன்னா முழு ஜெபமாலையிலுமே நம்மளால் கவனம் செலுத்த முடியாது. அப்போது ஒரு நிமிடம் குறைஞ்சபட்சமாவது எடுத்து அமைதிப்படுத்தணும் மனதை, கற்பனை செய்து நம்மளுடைய மனக்கண்களில் மென்டல் ப்ரேயர் பண்ணி அந்த விண்ணகத்தை கற்பனை செய்து
ஒரு நிமிடம் நம் மனதை அமைதிப்படுத்தி ஆண்டவருடைய பிரசனம், ஆண்டவரும் மாதவன் நம்மளை பார்க்குற மாதிரி இமேஜின் பண்ணாமல், மனசில் நினச்சா பத்தாது, ஆண்டவர் நான் பார்க்குறாங்கன்னு சொல்லி நம்ம நம்பினா பத்தாது, அதை நம்ம மனக்கண்களில் கற்பனை செய்ய வேண்டும். இதை செய்யலை அப்படின்னா முழு ஜெப மாலையிலையுமே நம்ம கவனம் செலுத்துறது கஷ்டமாக இருக்கும். புனித அவிலா தெரசா சொல்கிறாங்க, இது நம்ம கேட்குறப்ப ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ரொம்ப சாதாரண ஒரு ஸ்டெப், இதெல்லாம் ஒரு முக்கியமான்ற மாதிரி தெரியலாம். ஆனால் புனித அவிலா தெரசா சொல்கிறாங்க, இந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக பண்ணி பாருங்கள், உங்கள் மொத்த ஜெபமுமே சூப்பராக இருக்கும், உயிரோட்டமாக இருக்கும். நீங்கள் ஆண்டவரிடம் மாதவரிடம் நன்றாக பேச முடியும், அவர்களுடைய பேசுவதையும் நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி புனித அவிலா தெரசா சொல்கிறாங்க. அப்போது இந்த ஒரு ஸ்டெப்பை நம்ம பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு உள்ளே பூந்து ஏதோ ஒரு மந்திரத்தை சொல்லி முடிக்கணுமேன்றதுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது என்ன நடக்குது அப்படின்னாக்க, மற்றவங்க அதை பார்க்குறாங்க தெரியுமா, அதனால பிரிவினை சகோதரர்கள் நம்மளை பார்த்து, இல்லை மற்ற மதத்தினர்கள் நம்மளை பார்த்து, எங்களை மாதிரி தான் நீங்களும் ஜெபிக்கிறீங்க, என்ன பிறனத்தவர்களைப் போல் நீங்களும் ஜெபிக்கிறீங்க, ஏதோ மந்திரத்தை ஓதுவதை போல் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சுட்டு போகிறதுக்கு காரணம், அந்த சைடு அவங்க உண்மையாகவே நம்மளை பார்க்குறாங்கன்றதை நம்ம மனக்கண்ணில் நம்ம கற்பனை செஞ்சு ஒரு பிக்சரை போல், ஒரு படத்தை, ஒரு வீடியோவை போல் நம்ம கற்பனை செஞ்சு அவங்க இருக்கிறத நம்ம உணரல. அதனால தான் நம்ம ஜெபிக்கும் போது அது நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறத யாராவது பார்த்தாங்கன்னா அதை ஒரு மந்திரம் ஓதுறதை போல் இருக்கிறதா, அல்லது நம்ம ஜெபிக்கிற ஜெபமாலை யாரோ ஒருத்தரோட, உயிருள்ள ஒருத்தரோட பேசி கொண்டு இருக்கிறாங்க, அவங்க ஜெபத்தில் ஆழ்ந்திருக்கிறாங்க அப்படின்றத போல் இருக்கிறதா. நம்ம இந்த 2 கேள்வியும் கேட்டுக்கொள்ள வேண்டும். நம்ம ஜெபிக்கிற ஜெபமாலை, அதனால தான் புனிதர்களை பார்த்தோன்னா, புனிதர்கள் ஜெபமாலை ஜெபிக்கும் போது அவங்க மைமறந்து இழைத்து போயிருப்பாங்க. ஏன்னா அவங்க மனக்கண்களில், அவங்க சிந்தையில் கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரை மாதாவை படம் பிடிச்சி பார்த்து கொண்டிருக்கிறாங்களா அவங்க மனக்கண்ணில். அதனால தான் அவங்க ஜெபிக்கிற ஜெபம் ரொம்ப ஆழமாக இருக்கிறது, அவங்களையே அவங்க மெய்மறந்து அவங்களால ஜெபிக்க முடிகிறது. அப்போது ஜெபமாலை ஏதோ நம்ம சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு பக்தி முயற்சியாக இருக்காது. ஆமாம், இது நல்லது தானே, நம்ம மாதாவுக்கிட்ட தானே ஜெபிக்கிறோம், மாதாவை அன்பு செய்கிறோம், கடவுள் அன்பு செய்கிறோம், இது நம்ம பாரம்பரியத்தில் கொடுத்துருக்குறாங்க, ஏதோ கொடுத்துருக்காங்களேன்றதுக்காக ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பக்தி முயற்சியாக மட்டும் இல்லாமல் இது மாதாவோட நம்ம சந்திக்கக்கூடிய ஒரு சந்திப்பு நேரமாக இருக்கும். அதனால இப்போ ஜான் பால் II கூறுகிறார், ஜெபமாலை அப்படின்றது நானும் தேவமாதாவும் தவிர்க்காத ஒரு சந்திப்பின் நேரம் அப்படின்னா, ஒரு மீட்டிங் டைம் அப்படின்றாங்க. அவங்களோட நான் உறவாடக்கூடிய ஒரு சந்திப்பின் நேரம். நம்ம ஒரு நாளில் நடந்த விஷயத்தை கொண்டு நம்ம அம்மா கிட்ட சொல்கிறோம், அப்பா கிட்ட சொல்கிறோம், இல்லை நம்ம மனைவி கிட்ட, நம்ம கணவர்கிட்ட, நம்ம பிள்ளைங்கிட்ட, நம்ம அம்மா அப்பா கிட்ட சொல்கிறோம் இல்லையா. அப்படிப்பட்ட ஒரு நேரமாக தான் இந்த 30 நிமிஷம் இருக்கணும். நம்ம காலையில் ஜெபிக்கணும் அப்படின்னா அந்த நாளை ஒப்படைச்சு நம்ம அம்மா கிட்ட, நம்மளோட அம்மா கிட்ட ஜெபிக்கக்கூடிய, பேசக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ஜெபமாலை இருக்க வேண்டும். அதே போல் மத்தியானம் ஜெபிக்கிறோம், இல்லை சாயந்தரம் ஜெபிக்கிறோன்னா அந்த இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி ஒரு ஆலோசனை செய்யலாம், அதை பற்றி ஒரு கருத்தை பகிர்ந்து கொள்ளலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நம்ம ஷேர் பண்ணுற மாதிரி நம்ம பகிர்ந்து கொள்வது போல் மாதா கிட்ட, நம்ம அம்மா கிட்ட பகிர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு நேரமாக, ஒரு கான்வர்சேஷன் நேரமாக இருக்க வேண்டும், உறவாடக்கூடிய ஒரு நேரமாக இருக்க வேண்டும். அதை விட்டு நம்ம நிறைய நேரங்களில், அதனால தான் நம்மளுடைய சர்ச்சில் கூட பார்க்கலாம், நம்ம ஆலயத்தில் வயதானவர்கள் ஒரு டோனில் எப்பயுமே அது மந்திரத்தை ஓதுவதை போல் ஓதுறதுனால தான் அதன் ஜெபமாலையினுடைய அந்த உண்மையான சாரமே அழிந்து கொண்டு இருக்கிறது. நம்ம ஏதோ இந்த ஜெபமாலை ஜெபிச்சு முடிச்சுட்டு நம்ம மாதா கிட்டதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் கொடுத்து வாங்கக்கூடிய ஏதோ ஒரு வணிகத்தை போல், ஒரு பிஸ்னஸை போல் நம்ம ஜெபமாலையை மாற்றி விடாமல், நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறத பார்த்து புரோட்டஸ்டன்ஸ், பிரிவினை சகோதரர்கள் இதை வச்சு நீங்கள் எப்படி கடவுள்கிட்ட கனெக்ட் பண்ணுறீங்க, எப்படி உங்களால் நன்றாக விவிலியத்தை தியானிக்க முடியுது, எப்படி நீங்கள் ஜெபிக்க முடியுது, அது ஜெபிச்சு முடிச்சோன்னே நீங்கள் உங்களுடைய குணம் மாறுகிறது, எப்படி இது நடக்குது, இந்த கருவியை பயன்படுத்தி எனக்கும் சொல்லி தருவீங்களா, இந்த அருள் கருவியை வழியாக எப்படி அருளை பெற்றுக்கொள்வது, இப்படி பிற இனத்தவர்களும் பிற மதத்தினர்களும் பிரிவினை சகோதரர்களும் நம்மை பார்த்து கேட்கக்கூடிய வகையில் நம்ம ஜெபமாலை இல்லை என்றால், நம்ம உண்மையிலே நம்ம சரியாக நம்ம வாய்வழி ஜெபத்தையும் தியான நிலை ஜெபத்தையும் நம்ம செய்யலை, அதை நம்ம ஏதோ ஒரு மந்திரமாக ஓதிக்கொண்டிருக்கிறோமே ஒழிய அதை நம்ம ஒரு உறவாக, ஜெபமாலைன்றத அம்மாவோட இருக்கக்கூடிய ஒரு உறவாக நம்ம அதை செய்யவில்லை அப்படின்றதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது ஏதோ ஒரு சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு பக்தி முயற்சியாக, நானும் நல்லது செய்யணும், பயபக்தியாக இருக்கணும், ரிலீஜியஸாக இருக்கணும் அப்படின்றத தாண்டி இது ஒரு அன்பின் செயலாக, என் அம்மா மேலே இருக்கக்கூடிய அன்புனால அவங்களோட நான் பேச விரும்புகிறேன், அவங்க பேசுகிறத நான் கேட்க விரும்புகிறேன், உறவுக்காக இந்த ஜெபமாலையை நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபமாலை ஜெபிக்கிற விதமே வேறமாக இருக்கும். அப்போது உறவுக்காக ஜெபிக்கணும், அந்த உறவை நம்ம உணரணும், மாதாவோடைய பிரசன்னத்தை உணரணும்னா இந்த முதல் குறிப்பு தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது என்ன அப்படின்னா, ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1 நிமிஷமாவது டைம் எடுத்து
மனக்கண்ணில் கற்பனை செய்து மாதா நம்மளை பார்த்துட்ருக்காங்க. ரொம்ப நெருக்கமாக நம்ம இமேஜின் பண்ணுறதை விட மாதாவும் ஆண்டவர் இயேசுவும் நமக்கு நெருக்கமாக இருக்கிறார்கள். நம்மளோடு பேச துடித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். நம்ம ஜெபிக்க முட்டி போட அந்த செகண்டே அவங்களுடைய கண்கள் நம்மை பார்க்கிறது. நம்ம திரும்புகிறாங்க. அவர்களுடைய செவிகள் நம் பக்கமாக திருப்பப்படுகிறது. அப்படிப்பட்ட உணர்த்துதல் வரணும்னா நம்ம இமேஜின் பண்ணாமல் கற்பனை செஞ்சு ஆண்டவரையும் மாதாவையும் கற்பனை செய்யாமல் அவங்க நம்மளை பார்த்துட்ருக்காங்க. தந்தையாக இறைவன் பார்த்து கொண்டிருக்கார். தூய ஆவியானவர் நம்மை சூழ்ந்து கொண்டு நம்மை சுற்றிலும் நமக்குள்ளேயும் நமக்கு வெளியும் அவர் சூழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரசனத்தை எல்லாம் உணர்ந்து அதுக்கப்புறம் பொறுமையாக ஆவியானவர் ஜெபத்தை ஜெபிச்சு நம்மளுடைய மன தூய மன்றாட்டை ஜெபிச்சு விசுவாச பிரமாணத்துக்குள்ளே போய் அதுக்கப்புறமா நம்ம நம்மளுடைய ஜெபமாலையை துவங்கலை அப்படின்னா அந்த ஒரு நிமிஷத்தை நம்ம முதல்ல டைம் எடுத்து ஆண்டவர் நம்மளை பார்த்துட்ருக்காருன்ற அந்த நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கைக்குள்ளே வரல, மேலோட்டமான நம்பிக்கை இல்லை, அது நம்மக்கிட்ட இருக்குது. ஆழமான நம்பிக்கைக்குள்ளே வரலன்னா நம்மளால் ஜெபமாலையினுடைய இந்த முழு பலனை அடைய முடியாது. ஸோ இதுதான் முதல் குறிப்பு. சரி, இப்படி நம்ம ஒரு நல்ல பிரசனத்துக்குள்ளே அமைதியாகி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது வரக்கூடிய இரண்டாவது பிரச்சனை என்ன அப்படின்னா, சாத்தானோ அல்லது நம்மளுடைய தீய நாட்டங்கள், ஒன்று நம்மளுடைய செல்ஃபிஷ் டிசையர்ஸாக இருக்கலாம், இல்லை சாத்தானாக இருக்கலாம். 2 விதத்தில் எதுனாக இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய பிரச்சனை என்னென்னா நம்மளுடைய கடந்த காலத்தினுடைய காயங்கள், எதிர்காலத்தினுடைய பயங்கள், இப்போ நம்ம செஞ்சிட்ருக்க வேலைகள், செஞ்சு முடிச்சுட்டு ஜெபிக்க வந்த அந்த நினைவுகள் எல்லாம் நம்மளுடைய மனசுக்கு வர ஆரம்பிக்கும். அப்போது இரண்டாவது குறிப்பு என்னென்னா, உலகத்தை விட்டு டிட்டாச் ஆகாமல், அதன் உலகத்தின் பற்றுதலிலிருந்து வெளிவராமல் நம்மளால் முழு கவனத்தோடு முழுமையாக நன்றாக ஜெபமாலையை ஜெபிக்க முடியாது. வாய்வழி ஜெபமாக இருந்தாலும் சரி, அல்லது நம்மளுடைய தியான நிலை தியானிக்கக்கூடிய மறையின்மைகளாக இருந்தாலும் சரி, நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டோம். முதல் குறிப்பில் ஆண்டவர் மாதா நம்மளை பார்க்குறாங்க, அந்த பிரசன்னத்தெல்லாம் உணர்ந்துட்டோம். ஆனால் ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஃபோக்கஸை நம்ம இழந்து விடுவதற்கு, அந்த கவனத்தை இழந்து விடுவதற்கு காரணம் நம்ம உலகத்தின் பொருட்கள், வேலைகள், நம்மளுடைய எல்லா அந்த கவலைகள், இந்த விஷயங்களில் நம்ம பற்றுதலை வைத்து கொண்டே ஜெபமாலைக்குள்ளே வந்தோம் அப்படின்னா நம்ம செஞ்ச அந்த முதல் 1 மணி நிமிட அந்த தியானம், அந்த தயாரிப்பு வீணாகிவிடும். அப்போது உலகத்தின் பற்றுதலிருந்து வெளியே வருவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ரொம்ப சீரியஸான ஒரு மாற்றத்தை நம்ம கொண்டு வர வேணும்னா, உண்மையிலேயே அந்த நாள் முழுவதும் நம்ம நிறைய தேவையில்லாத விஷயங்களில் நம்ம ஈடுபடுத்திக் கொள்வோம். அந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் எப்பயுமே நம்ம மைண்டை ஆக்குபை பண்ணி வச்சுருக்கோம். நம்மளுடைய சிந்தைகளை எப்பயுமே அடைத்து கொண்டிருக்கும். அந்த விஷயங்கள் நம்ம எப்பயுமே பிஸியாக இருக்கிற ஒரு உணர்வை வைத்து கொண்டே இருக்கும். பேக்ரவுண்டில் எப்பயுமே ஐயோ இது முடிச்சோன்னா அதை போய் செய்யணும், ஐயோ இது முடிச்சோன்னா நம்ம போய் சமைக்கணும், நம்ம இந்த ஹோம்ஒர்க் பண்ணணும், நம்ம இந்த வேலையை முடிக்கணும், நாளைக்கு இந்த பிரச்சனை இருக்குது, நாளைக்கு அதை செய்யணும். இந்த விஷயங்கள் பேக்ரவுண்டில் ஓடிக்கொண்டே இருந்துச்சு அப்படின்னாக்க கண்டிப்பாக நம்மளால் சிந்திக்க முடியும். அப்போது நம்ம கான்ஷியஸாக ஒரு சில விஷயங்கள்லேருந்து நம்ம விடுபட வேண்டும். ஒரு சில வேலைகள் அது உண்மையிலே தேவையாக இருக்காது அன்றாட வாழ்வில். அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம உண்மையாலுமே அதை வேறு யாராவது செய்ய விட்டுறணும். நம்ம அப்படிப்பட்ட விஷயங்கள்லேருந்து விடுபட வேண்டும். எல்லாரையும் போல் உலகத்தில் ஒரு சில நியூஸ் பேப்பர் படிக்கிறது கூட நம்ம தவிர்க்கலாம். அந்த நியூஸஸ் நம்மளோட தேவையில்லாத சிந்தைக்குள்ளே கொண்டு வந்துட்டுருக்கும். ஒரு சில சீரியல், ஒரு சில சினிமாக்கள், ஒரு சில சினிமா பாட்டுகள், இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஜெபிக்கும்போது நம்ம மனசை வேறு மாதிரியாக அது இழுத்துருக்கும், அதை நம்ம இழுக்கும். அப்படிப்பட்ட விஷயங்களை நம்ம கட் பண்ணும்போது தான் ஆட்டோமேட்டிக்காக நம்மளால் கவனத்துக்குள்ளே வர வேண்டும். அதே போல் பயம் இருந்து கொண்டே இருந்துச்சு அப்படின்னா கான்ஷியஸாக அந்த பயத்தை, ஒருவேளை பயம் வந்துச்சுன்னா நம்ம அந்த பயத்தை உங்களுடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறேம்மா, ஆண்டவரே இது உங்கள்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கள் வரும்போதும், படபடப்புகள், ஃபியர், ஆன்சைட்டி, மன அழுத்தம், குழப்பங்கள் வரும்போது அதை உடனடியாக அப்பப்போவே நம்ம அதை ஆண்டவரிடம் அதை ஒப்படைச்சிட்டு முடிஞ்சளவு நம்ம மனதை திருப்பி மரண் மேலும் ஆண்டவர் மீதும் மாதா மீதும் அதை நம்ம செலுத்தி வேணும். அப்போ ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம மைண்ட் செட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னாக்க, இந்த 30 நிமிஷம் எந்த பயத்துக்கும் நான் இடம் கொடுக்க மாட்டேன். கான்ஷியஸாக முழு சுய நினைவோட, அறிவு தெளிவோடு நம்ம முடிவெடுக்கலைன்னா 30 நிமிஷத்துக்கு இதை பற்றி யோசிக்க மாட்டேன், அதுக்கப்புறம் இதை நான் யோசிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம டெம்ப்ரவரியாக 30 நிமிஷத்துக்கு நம்மளையே நம்ம இந்த விஷயங்கள்லேருந்து விடுதலை நம்ம அடைஞ்சு விடுபட்டு இந்த ஜெபமாலைக்குள்ளே வரல அப்படின்னா, இந்த ஒரு முடிவை நம்ம கான்ஷியஸாக எடுக்கலை அப்படின்னா நம்மளால் சரியாக நம்மளுடைய கவனத்தோடு நம்ம ஜெபமாலை ஜெபிக்க முடியாது. அப்போ ஜெபமாலை வெறும் சடங்காக ஒரு பக்தி முயற்சியாக இல்லாமல் அது உண்மையிலே ஒரு ஜெபமாக மாற வேண்டும் என்றால் நம்மளுடைய சிந்தையும் நம்மளுடைய மனதையும் விண்ணகத்தை நோக்கி, கடவுளை நோக்கி, மாதாவை நோக்கி எழும்ப வேண்டும்.
இந்த நம்ம எப்படி இதை யோசித்து கற்பனை செஞ்சு பார்க்கலாம்னா, நம்ம ஒரு மலையை ஏறி போகிறோம் அப்படின்னா நிறைய பேக்கில் வெயிட் வச்சுட்டு இருந்தோம்னா ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளால் ஏற முடியாது. அந்த ஆழ்நிலை தியானத்துக்கு நம்மளால் போக முடியாது. அப்படின்றப்ப இந்த பேக்கை கழட்டி ஒவ்வொரு வெயிட்டாக கீழே போட்டுகிட்டே இருந்தால் தான் நம்ம உச்சத்துக்கு நம்ம போக முடியும். இப்படி ஒரு கற்பனை செஞ்சு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு கற்பனை என்னென்னா, நம்ம 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 நல்லா ஈஸியாக நம்ம வந்து கடலில் நம்ம தண்ணியில் வந்து நம்ம மிதக்க வேண்டும், நீச்சல் அடிக்க வேண்டும் அப்படின்னாக்க நம்ம வெயிட்டை வச்சுட்டு இருந்தோம்னா அது நம்ம பிடிச்சி கீழே இழுத்துட்டு போயிடும். அப்போ அந்த வெயிட்டை கழட்டி விட்டால் தான் நம்ம மிதக்க முடியும், அந்த நீச்சல் அடிக்க முடியும் நம்ம எளிதாக. அப்போது நம்ம இந்த ஜபத்துக்குள்ளே நம்மளுடைய மனதை வந்து விண்ணகத்தை நோக்கி பறக்க உயர்த்த தடையாக இருக்கக்கூடிய உலகத்தின் பட்டுதல், நம்மளுடைய ஆசைகள், இது எல்லாத்தையும் டெம்பரரியாக தான், நம்மளால் நிரந்தரமாக பண்ண முடியாது. டெம்பரரியாக 30 நிமிஷம் கான்ஷியஸாக முடிவெடுத்து நம்ம இது எனக்கு வேண்டாம், இதை பற்றி சிந்திக்க மாட்டேன்னு சொல்லி முடிவெடுத்துட்டு 30 நிமிஷம் நான் உள்ளே போகிறேன், நான் விண்ணகத்துக்குள்ளே போகிறேன், நான் ஒரு ஆழ்நிலை தியானத்துக்குள்ளே போகிறேன்னு சொல்லி முடிவெடுத்து நம்ம மனதார இறங்கினா மட்டும்தான் இந்த தாட்ஸு, இந்த சிந்தனைகள் அப்பயும் வரும், ஆனால் கம்மியாக இருக்கும். ஆனால் முடிவெடுக்காமல் நம்ம உலகத்தின் விஷயங்கள், பயங்கள், என்னுடைய அன்றாட வாழ்வின் தேவைகளை குறித்த அந்த கவலைகளை விட்டுட்டு நான் உள்ளே போகிறேன்னு முடிவெடுத்து நம்ம போகலை அப்படின்னா இது அதிகமாக நமக்கு வந்து கொண்டே இருக்கும். அப்போது இந்த இரண்டாவது குறிப்பு என்னென்னா, நம்ம முழுமையாக ஒரு 30 நிமிஷத்துக்கு மறப்பதற்கு நம்ம ஃபர்கெட் பண்ணணும். ஃபர்கெட்டிங் அவர் செல்ஃப். நான் ஆனா பெண்ணா, என்னுடைய பேர், என்னுடைய சூழ்நிலை, எனக்கு அடுத்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், எனக்கு இதுக்கு முன்னாடி நடந்த கஷ்டங்கள், எனக்கு இருக்கக்கூடிய பயங்கள், கவலைகள், குழப்பங்கள், இது எல்லாத்தையுமே மறக்கணுன்ற ஒரு முடிவு. அட்லீஸ்ட் ஒரு 30 நிமிஷம் நான் என்னையே மறந்துட்டு வேறு ஒரு உலகத்துக்கு நான் போகிறேன் அப்படின்ற அந்த ஒரு முடிவோடு நம்ம உள்ளே இறங்கலை அப்படின்னா ஜெபமாலை அப்படி நம்ம இறங்கலை அப்படின்னா ஜெபமாலை ஜெபிச்சதுக்கப்புறம் எல்லாருக்கும் சரியாக ஜெபிப்பவர்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அனுபவம், அதாவது மன அமைதி, சந்தோஷம், ஒரு தெளிவு, ஒரு ஆறுதல், ஒரு அன்பு செய்யக்கூடிய ஒரு உள்ளம், புண்ணியங்கள் செய்யக்கூடிய ஒரு அருளில் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு உள்ளம், பரிசுத்தம் அடைஞ்ச ஒரு அனுபவம், மன்னிப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள்லாம் வரல அப்படின்னா அதுக்கான காரணம் நம்ம இன்னும் மறக்கலை, ஆண்டவர் கையில் நம்ம அர்ப்பணிக்கலை. இன்னும் நம்மளோட சுயத்தை, இந்த உலகத்தின் ஆசைகளை, உலகத்தின் தேவைகளை பிடித்து கொண்டிருக்கிறோம் இந்த 30 நிமிஷமும். அதனால தான் இந்த 30 நிமிஷத்தினுடைய பலன் 30 நிமிஷம் நம்ம ஜெபமாலை ஜெபிச்சதுக்கப்புறம் நம்மளால் பார்க்க முடியலன்னு அர்த்தம். இதுதான் இரண்டாவது குறிப்பு. மூன்றாவது குறிப்பு என்ன அப்படின்னாக்கா, இந்த 2 விஷயங்கள், இந்த 1 மணி நிமிடம் தயாரிப்பு, விசுவாசத்தோட ஆண்டவர் நம்மளை பார்க்குறாரு அப்படின்ற அந்த ஒரு உணர்வுக்கு வர்றது, இரண்டாவது உலகத்திலேருந்து விடுபடுறது. இந்த 2 குறிப்புகளையுமே செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது மூன்றாவது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னாக்க, நம்மளுடைய உண்மையான நோக்கம் என்ன ஜெபமாலை ஜெபிக்கிறதுக்கு. இதுதான் இந்த 2 விஷயங்களை, இந்த 2 குறிப்புகளையுமே சரியாக செய்ய விடாமல் தடுக்கக்கூடியது. ஏன்னா நம்மளுடைய நோக்கம் வெறும் உலக தேவைகளையும் உடலின் தேவைகளை மட்டுமே பூர்த்தி செய்வதற்காக நம்ம ஜெபமாலை ஜெபித்தோம் அப்படின்னா, இல்லை ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக ஜெபிச்சு ஒரு மேலோட்டமான ஒரு நிறைவை பெறுவதற்காக ஜெபித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 விஷயத்தையுமே நம்ம ஆழமாக செய்ய முடியாது. எனக்கு உலக தேவைகள் நம்ம கண்டிப்பாக சில நேரங்களில் ரொம்ப எமர்ஜென்சியாக நமக்கு தேவைப்படலாம். உதாரணத்துக்கு நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கலாம், ஒரு இன்டர்வியூ இருக்கலாம், இல்லை யாராவது உண்மையிலே உடல் நோயினால் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகியிருக்கலாம். இப்படிப்பட்ட நேரங்களுக்கு நம்ம உண்மையாமே ஜெபிக்கலாம். அல்லது எனக்கு ஒரு கோர்ட் கேஸ் இருக்குது, ஒரு பிரச்சனை இருக்குது, எனக்கு இம்மீடியட்டாக ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுறதுக்காக கண்டிப்பாக நம்ம ஜெபிச்சா மாதா கண்டிப்பாக அப்படிப்பட்ட விஷயங்களையும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. உலக தேவைகளையும் உடலின் தேவைகளையும் அம்மா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஆனால் அதற்காக மட்டுமே நம்ம உள்ளே போகும்போது இந்த முதல் 2 குறிப்புகளையுமே நம்ம சரியாக செய்ய முடியாது. இந்த முதல் 2 குறிப்புகளை நம்ம சரியாக கடைப்பிடிக்கல அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய ஜெபமாலையுமே ஒரு ஆன்மீக ஒரு அனுபவமாக இல்லாமல் ஒரு சடங்காச்சாரமாக, ஒரு பக்தி முயற்சியாக மட்டுமே மாறிவிடும். அப்போது நம்ம இந்த உலக தேவைகளை நம்ம கேட்கலாம், அந்த 10 மணியில் அதை ஒப்பு கொடுத்து விட்டு நம்ம அதனால தான் புனித மான்ஃபோர்ட் சொல்லி கொடுக்குறார், ஒவ்வொரு 10 மணிக்கும் ஒரு புண்ணியத்தை கேட்கலாம். அன்பு செய்யக்கூடிய வரம், தாழ்ச்சி என்னும் வரம், பொறுமை என்னும் வரம், சுய கட்டுப்பாடு, ஞானம், இப்படி ஏதாவது ஆவிக்குரிய ஒரு நோக்கத்தை, ஒரு விஷயத்தை கேட்டு நம்மளுடைய பாவத்துக்கு பரிகாரமாக நம்ம ஜெபமாலைகளை ஜெபிக்கலாம். கடந்த காலத்தில் செஞ்சது அல்லது இப்பொழுது செஞ்ச ஏதாவது ஒரு பாவத்திற்கு, அல்லது பாவத்தில் செய்யாமல் இருக்கிறதுக்கு அருளை வேண்டி நம்ம ஜெபிக்கலாம். கட்டளைகளை கடைப்பிடிக்க, குறிப்பாக எதாவது நம்ம குறைப்படுகிறோமா, அந்த கட்டளையை கடைப்பிடிக்க கஷ்டமாக இருக்கிறதா,
அந்த ஒரு கட்டளையை கடைப்பிடிக்கிறதுக்கு தேவையான அருளை வேண்டி நம்ம ஜெபிக்கலாம். அல்லது ஆண்டவரிடம் இன்னும் நெருக்கமாக போகணும், ஆண்டவரை இன்னும் தெரிஞ்சுக்கணும். அவருடைய அன்பு எப்படி இருக்குன்றது எனக்கு தெரியலம்மா, அவரோட அன்பை எனக்கு வெளிப்படுத்துங்க. அவர் சிலுவையில் பட்ட கஷ்டங்கள் எனக்கு புரிய மாட்டேங்குது, அந்த அந்த வழியை எனக்கு உணர்த்துங்க. நான் செஞ்ச பாவத்துக்கு உண்மையான மனதுயர்த்தாங்க. இப்படிப்பட்ட ஆவிக்குரிய விஷயங்களை அடைவதற்காக ஜெபமாலை நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக உலக விஷயங்கள் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அதான் மத்தேயு 6:33 நமக்கு வருகிறது. ஆனால் நம்ம ஒரு வேளை அதை செய்யாமல் வெறும் உலக விஷயத்துக்காக நம்ம போனோம்னா நம்மளால் கற்பனை செய்ய முடியாது, நம்மளால் தியானிக்க முடியாது, உலகத்திலேருந்து விடுபட முடியாது. ஏன்னா உலகத்திலேருந்து விடுபட்டு ஆண்டவருடன் நெருக்கம் அடைஞ்சு, மாதவிடம் நெருக்கம் அடைஞ்சு இன்னொரு கிறிஸ்துவாக மாறுவதற்காக, நல்ல கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ்வதற்காக தான் இந்த ஜெபமாலை. நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நம்மை அந்த ஒரு இலக்கை நோக்கி இட்டு செல்ல வேண்டும். நம்மளுடைய கவலைகள், நம்ம உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், நம்ம வாழ்வில் வரக்கூடிய தடைகள், முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நம்மை கடவுளை நோக்கி திருப்பி நம்மளுடைய பாவங்களிலிருந்து வெளிவந்து நம்மளுடைய சுபாவத்தையே மாற்றி இன்னொரு கிறிஸ்துவாக இந்த உலகில் வாழ்வதற்காகத்தான், வாழ்ந்து விண்ணகத்தை அடைவதற்காக, நம்ம கூட இருக்கவங்களையும் அப்படி மாற்றி அவர்களையும் விண்ணகத்தை கொண்டு போவதற்காக தான் இந்த பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாத்தையும் கடவுள் அனுமதிக்கிறார். அப்படின்ற அந்த ஒரு புரிதலுக்கு ஜெபமாலையே என்னை மாற்றிக்கொள்வதற்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பித்து கடவுளிடம் நெருங்குவதற்காக, அவருடைய அன்பை இன்னும் புரிந்து கொள்வதற்காக, அவருக்காக இன்னும் இந்த உலகத்தின் பற்றுதலிருந்து வெளியே சுய விருப்பங்களிலிருந்து வெளியே இன்னும் அவரை அதிகமாக சேவிப்பதற்காக, அவரை இன்னும் அதிகமாக போற்றுவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக, இந்த உயரிய நோக்கங்களுக்காக ஆவிக்குரிய பண்புகளை கேட்டு நம்ம ஜெபமாலையை ஜெபிக்க ஆரம்பிக்கலைன்னா, ஜெபமாலை நம்ம பார்த்துருக்கோம், பல பேர் பல வருஷமாக ஜெபிச்சிட்ருக்காங்க, ஆனாலும் அவங்களோட வாழ்வு மாறல. ஒரு கிறிஸ்தவராக வாழல அப்படின்னா நோக்கம் தவறாக இருப்பதனால தான் ஜெபமாலை சரியாகவும் ஜெபிக்க முடியவில்லை, அதனுடைய ஜெபமாலையிலேருந்து முழு பலனையும் நாம் பெறுவதில்லை. ஏன்னா இப்படிப்பட்ட நோக்கங்களோடு நம்ம ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், மாதாவை பார்க்கும்போது நம்ம உண்மையிலேயே ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம பாவத்துக்கு பரிகாரமாகவோ, இல்லை கட்டளை கடைப்பிடிப்பதற்கோ, இல்லை ஆண்டவரிடம் இன்னும் நெருங்கி வருவதற்கோ, அவர் அன்பை தெரிந்து கொள்வதற்கோ நம்ம ஜெபமாலை ஜெபித்தோன்னா அவங்கள நம்மளால் நல்லா கற்பனை செய்ய முடியும். ஏன்னா அவங்கள பார்க்கும்போது நம்ம பரிசுத்தமாகும். ஆண்டவர் இயேசுடைய வாழ்வை நம்ம தியானிக்கும் போது அதுலேருந்து நம்ம கேட்கக்கூடிய அந்த புண்ணியங்களை கற்றுக்கொள்வோம். தாழ்ச்சியை எப்படி இருக்கிறது, எப்படி ஆண்டவரை கன்னத்தில் அரைஞ்ச போதும் அவர் பொறுமையாக இருந்தார், அவருடைய தாடியை பிடுங்கின போதும் அவர் அமைதியாக இருந்தார். அப்போ நம்ம பொறுமை என்னும் அந்த ஒரு வரத்தை நம்ம அங்கேருந்து கற்றுக்கொள்வோம். அப்போ நம்மளால் ஈஸியாக தியானிக்க முடியல, சரியாக வாய்வழி ஜெபங்களை ஜெபிச்சு ஆண்டவரோட மாதாவோட உறவாடி பேசுவதை போல் நம்மளால் ஜெபிக்க முடியலன்னா அது காரணம் நம்மளுடைய நோக்கம் தவறாக இருக்கிறது. ஏதோ உலக விஷயங்களை ஆதாயமாக கொண்டு, உடலின் விஷயங்களை ஆதாயமாக கொண்டு நம்ம ஜெபிக்க முயற்சி செய்வதனால தான் இந்த வாய்வழி ஜெபங்களையும் தியான நிலை ஜெபங்களையும் நம்மளால் சரியாக ஜெபிக்க முடியவில்லை. அப்போ அம்மா, நான் பரிசுத்தமாக வாழணும், இன்னும் ஆண்டவரை போல் நான் மாறணும், உங்களை போல் மாறணும், நான் கட்டளைகளை கடைப்பிடிக்கணும், என்னோடய பாவத்துக்கு நான் மன வருத்தம், எனக்கு உண்மையான மன துயரத்தாங்க, நான் ஒரு நல்ல கிறிஸ்துவ வாழ்வை வாழணும், இப்படிப்பட்ட எண்ணங்களோட நம்ம ஜெபிக்க ஆரம்பித்தோன்னா அதுக்கு நான் என்ன வேணால் செய்கிறதுக்கு தயாராக இருக்கேன். இது முடித்தோன்னே அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல நான் பொறுமையை நான் கடைப்பிடிப்பேன். அந்த இடத்துல நான் சுய கட்டுப்பாடை நான் கடைப்பிடிப்பேன். அந்த இடத்துல நான் அன்பு காட்டுவேன், இறை அச்சத்தை நான் வெளிப்படுத்துவேன். இதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். என்னுடைய சுய விருப்பத்தை நான் துறந்து விட்டு கடவுளுடைய திருவுளத்தையும் உங்களுடைய திருவுளத்தையும் நான் நிறைவேற்றுறதுக்கு தயாராக இருக்கிறேன். இப்படிப்பட்ட ரெசிக்னேஷன்ஸோட, ரிகலெக்ஷனோட, இப்படி எல்லாத்தையும் துறந்து விட்டு ஒரு திறந்த மனதோடு ஆண்டவரிடம் மாதாவிடம் ஜெபமாலையில் நம்ம முட்டி போட்டோம் அப்படின்னா அப்போது நம்மளால் கண்டிப்பாக நன்றாக தியானிக்க முடியும். ஜெபமாலையிலிருந்து உண்மையான அந்த பலனை நம்ம அடைய முடியும். மற்றவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். சில நேரங்களில் நம்ம மற்றவர்களுடைய மனமாற்றத்துக்காக ஜெபிக்கலாம், அல்லது ஏதாவது பொது கருத்துக்காக நம்ம ஜெபிக்கலாம், உலகத்தின் அமைதிக்காக ஜெபிக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு பொது கருத்துக்காகவோ இல்லை மற்றவர்களுக்காக ஜெபிக்கும்போது நமக்கு பிரச்சனை இல்லை. ஏன்னா நம்ம அந்த இடத்துல சேரிட்டியை நம்ம வெளிப்படுத்துகிறோம், இறை அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம், பிறர் அன்பை நம்ம வெளிப்படுத்துகிறோம். அப்போது நம்ம இந்த முதல் குறிப்பையும் இரண்டாவது குறிப்பையும் நம்ம நன்றாக செய்து விடலாம். ஏன்னா நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கும் போது அம்மா கிட்ட போய் பேசி நேரடியாக அவங்கள பார்த்து, நம்மளுடைய மனக்கண்களில், நம்மளோட கற்பனையில் அவங்கள பார்த்து, அவங்க முகத்தை பார்த்து, நம்ம ஆண்டவர் இயேசுவின் முகத்தை பார்த்து, அவருடைய வாழ்வில் கெத்செமனே தோட்டத்தில் அவரை சந்தித்து, இல்லை மாதாவை கலிலேயாவினுடைய அந்த கானா ஊரில் மாதாவை நம்ம பார்க்கலாம். ஏதாவது ஒரு இடத்துல மாதாவை சந்திக்கலாம், ஆண்டவர் இயேசுவை சந்திக்கலாம், தாபூரில் சந்திக்கலாம். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் நம்ம தியானிக்கும் போது சந்தித்து அவருக்காக பார்க்க சொல்லி அவங்களுக்காக நம்ம பரிந்து பேசி அப்போது நம்ம ஜெபிக்கிறது இந்த முதல் படியும்
இரண்டாவது அந்த குறிப்பையும் நம்ம கடைப்பிடிப்பதற்கு எளிதாக தான் இருக்கும். பிறருக்காக ஜெபிக்கும் போது பொது கருத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த பிரச்சனையை நம்ம சந்திக்க மாட்டோம். ஆனால் நம்ம சுயநல நோக்கங்களுக்காக நம்மளுடைய உலகின் தேவைகளுக்காக மட்டுமே போனோம் அப்படின்னாக்க, அதாவது எக்ஸ்ட்ரானரி சுச்சுவேஷனில், எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நம்ம அப்படி கேட்கலாம், தவறு கிடையாது. ஆனால் எப்பயுமே இந்த நோக்கம்தான் நம்மளுடைய பிரதான நோக்கமாக வைத்துக்கொண்டு மற்ற விஷயங்களெல்லாம் சைடாக வச்சுருந்தோம் அப்படின்னா, அப்போது நம்மளால் ஜெபமாலையின் நோக்கமே தவறாக இருக்கிறது. ஜெபமாலை சரியாக ஜெபிக்க முடியாது, நம்மளுடைய வாழ்வும் மாறாது. ஆனால் ஆண்டவரிடம் நெருங்க வேண்டும், அவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், அவரை இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டும், சேவை செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நோக்கங்களுக்காக பிரதான நோக்கமாக வைத்துக்கொண்டு மற்ற விஷயங்களும் இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அந்த ஒரு சைடு ஒரு இன்டென்ஷனாக, ஒரு செகண்டரி இன்டென்ஷனாக உலக தேவைகளையும் உடலின் தேவைகளையும் வைத்துவிட்டு பிரதான நோக்கமாக ஆண்டவரை வைத்தோம் என்றால் நம்ம ஜெபமாலை ஜெபிக்கிறது எளிதாக இருக்கும். அப்போ இந்த 3 நோக்கங்களையும் நம்ம புனிதர்கள், அதனால தான் ஜெபமாலை அவங்க ஜெபிச்ச விதமும் வித்தியாசமாக இருந்து ஜெபமாலையினால் அவர்கள் பலனும் அடைந்தார்கள். ஏன்னா அவங்களுடைய நோக்கமெல்லாம் இதுதான், மறு கிறிஸ்துவாக மாற வேண்டும். அதனால தான் அவங்களால ஈஸியாக தயாரிக்க முடிஞ்சு, முதல் குறிப்பை அவங்களால செய்ய முடிஞ்சு, கற்பனை செய்ய முடிஞ்சு. ஏன்னா அவங்க இந்த உலகத்தின் ஆசைகளிலிருந்து விடுபட்டாங்க. இரண்டாவது குறிப்பையும் அவங்களால எளிதாக செய்ய முடிஞ்சு. அவங்க உலகத்தின் பற்றுதல், உலகத்தின் ஆசைகள், வீண் பெருமைகள், அதன் இன்பங்கள், இந்த செல்வங்கள், இதிலிருந்து அவங்க விடுபட்டுட்டாங்க. அதனால் அவங்களால ஈஸியாக கற்பனை செஞ்சு தியானிக்க முடிஞ்சு. ஏன்னா அவங்களோட நோக்கம், மூன்றாவது குறிப்பாகி அவங்களுடைய நோக்கம் ஆண்டவராக மட்டும்தான் இருந்துச்சு. ஆண்டவராக மாற வேண்டும், ஆண்டவரை இன்னும் அதிகமாக அன்பு செய்ய வேண்டும், அவரை இன்னும் புகழ வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும், அவரை இன்னும் அதிகமாக சேவை செய்யணும், மாதாவோடு நெருங்க வேண்டும், மாதாவாக மாற வேண்டும். இதுக்காக புனிதர்கள் ஜெபமாலையை கையில் எடுத்தார்கள், கருவியாக பயன்படுத்தினார்கள். நாமும் அவர்களைப் போல இந்த 3 குறிப்பையும் நம்மளுடைய வாழ்வில் ஜெபமாலை ஜெபிக்கும் போது கடைப்பிடிக்க முயற்சிப்போம். இன்னொரு புனிதர்களாக மாறுவோம். ஆமேன்.